ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹேமா. 30 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டே 11. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டேன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய வெயிட் செக் பண்ணி காட்டுவேன் எப்பயும். ஆனால் இன்றைக்கி வந்து வெயிட் செக் பண்ணலை. இதுக்கப்புறம் வர ஒரு 10 நாளைக்கு வந்து வெயிட் செக் பண்ணி காட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ரெகுலராக வெயிட் செக் பண்ணி காட்டும்போது ஒரு சில டைம் வந்து வெயிட் லாஸ் ஆகுது, ஒரு சில டைம் அதே வெயிட்டில் தான் இருக்குது, ஒரு சில டைம் வந்து வெயிட் அதிகமாக தான் காட்டுது. ஸோ இதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி கிடையாது, எல்லாருக்கும் உடனே வந்து வெயிட் லாஸ் காட்டாது. ஒரு சில பாடிக்கு வந்து வெயிட் லாஸ் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால் இன்னிலேருந்து அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு மட்டும் நான் வெயிட் வந்து செக் பண்ணி காட்டுறதில்ல. அதுக்கப்புறம் 10 டேஸ் கழித்து 11th டே வந்து நான் எவ்வளோ இந்த 10 டேஸில் வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ தான் நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பீங்க. என்னாலையும் இந்த 10 டேஸில் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கிளியராக உங்ககிட்ட சொல்ல முடியும். ஸோ அதனால் நீங்களும் ரெகுலராக வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்காதீங்க. இந்த மாதிரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 10 டேஸ்க்கு அப்புறம் மட்டுமே வெயிட் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் வெயிட் லாஸ் ஆகும், ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் நீங்கள் ஃபீல் பண்ணி ரொம்ப டவுன் ஆகிடுவீங்க. அதனால் ரெகுலராக வெயிட் செக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்றைக்கி நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன், ஒன் டே ஃபுல்லாக என்னோடய ரொட்டீன் எப்படி போச்சுன்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே கொஞ்சமாக வந்து வார்ம் வாட்டர் வச்சு குடிச்சிருந்தேன். ஏன்னா நேற்று நைட் டின்னர் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. ஸோ சாதம், ராகி ரொட்டின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்ருந்தேன். போன வீடியோலேயே காட்டியிருப்பேன். ஸோ நார்மலாக சாப்பிட்றது கொஞ்சம் வந்து அதிகமாக தான் சாப்பிட்ருந்தேன். ஸோ அதனால் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டியிருந்தது. ஸோ ஓகே தான், பட் நெக்ஸ்ட் டேலேருந்து அது நார்மல் ஆகிடும். ஸோ நீங்களும் முன்னாடி நாள் நைட் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ருந்தீங்கன்னா நார்மலாக சாப்பிட்றத விட ஸோ அப்போ வந்து கொஞ்சமாக வந்து அதிகமாக காட்டும். பட் அடுத்த 2 டேஸில் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டிங்கன்னா திரும்பி வந்து பழைய வெயிட்கே வந்துடும். வெயிட் லாஸ் வந்து ஒரு 1 வீக்கில் 2 வீக்லலாம் கண்டிப்பாக சில பேருக்கு தெரியாது. ஸோ அது ஒரு 1 மந்த் ஆகும் உங்களோட வெயிட்டை கரெக்டாக காட்டுறதுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறது, 1 மந்த் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டயட்டாக இருந்தாலும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். மார்னிங் எப்பயுமே குயிக்காகவே எழுந்துடுவேன். ஏன்னா அருண் வந்து ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். ஸோ எப்பயுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்வேன் அருணுக்காகவும் பாப்பாக்காகவும். பட் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், ரேராக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். ஏன்னா நான் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுற டைமே கரெக்டாக 11 கிட்ட ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணிவிட்டு அது கூட நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பசிக்காது. ஸோ டேரெக்டாக லஞ்சுக்கு போயிடுவேன். ஏதாவது பசிச்சா மட்டும்தான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருந்தேன்னா அருணுக்காக ஸோ எனக்கும் சேர்த்து செய்வேன். எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா செஞ்சு வைப்பேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து சாப்பிட மாட்டேன். டைரெக்டாக வந்து கொஞ்சமாக நட்ஸும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டுப்பேன். ஸோ இதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவேன்னா சாப்பிட மாட்டேனான்னு சொல்லி. ஸோ எனக்கு பசிக்கலைன்னா நான் வந்து சாப்பிட மாட்டேன். பசிச்சா வந்து ஏதாவது சாப்பிட்ருவேன். ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த நெல்லிக்காய் ஜூஸ்லாம் குடிக்கிறதால வயிறு அப்பயே நல்லா ஃபில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பசிக்காது, டைரெக்டாக லஞ்சுக்கு போயிடுவேன். இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சுருந்தேன் அருணுக்காக. இது வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட், பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி பிரெட் ஆம்லெட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்ல ஹெல்த்தியான முறையில் செஞ்சுருந்தேன். இது கூட வந்து நிறையா வெஜிடபிள்லாம் சேர்த்து சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டைம் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் சாப்பிட வேண்டியதில்லை, டின்னர் கூட சாப்பிட்டுக்கலாம். நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். பிரெட் ஆம்லெட்க்கு வந்து நான் கோதுமை பிரெட் தான் எடுத்திருந்தேன். ஸோ நேற்று கடைக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். நீங்கள் வந்து நார்மல் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரெட்டாக இருந்தாலும் ஒரு 2 ஸ்லைஸ் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கு மேலே சாப்பிட வேணாம். ஏன்னா அதில் நிறைய ஆயிலெலாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 2 ஸ்லைஸே போதும் தான். ஸோ வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் ட்ரை பண்ணலாம். ஸோ எப்போயாவது வாரத்தில் ஒரு முறை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அதுவுமே 2 ஸ்லைஸ்க்கு மேலே சாப்பிட வேணாம். நான் ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டாக இருந்தப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 16:8 அந்த விண்டோ தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் விண்டோ தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருந்தேன். அப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ண நேச்சுரலாக ப்ரெக்னென்ட்டும் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு தான் இருந்தேன். 3 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்பி ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் வந்து 12:12 அந்த ஃபாஸ்டிங் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். அப்போ ஃபாலோ பண்ணி இப்போ வந்து 12 கிலோ கிட்ட லாஸ் பண்ணியிருந்தேன். கரெக்டாக 12:12 கூட எனக்கு
எனக்கு வெயிட் லாஸ் நல்லாவே ஆச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு டயட் ஃபுட்டை வந்து நான் சாப்பிட்டுருந்தேன். ஸோ ஃபீடிங் பண்ணிட்டு தான் இருந்தேன் பேபிக்கும். ஃபீடிங்கும் நல்லா தான் இருந்தது எனக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஃபீடிங் மதராக இருந்தீங்கன்னா ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் 12:12 அந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது 12 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது. காலைல நீங்கள் நைட்டு வந்து டின்னர் வந்து 9 மணிக்கு சாப்பிட்டு முடிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் வந்து கரெக்டாக வந்து 9 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து 12:12 மெத்தட். ஸோ இதுலேயுமே வெயிட் லாஸ் ஆச்சு. ஸோ எனக்கு ஆச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபீடிங் மெத்தடில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சஜஷன் வந்து இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஒரு 8 மந்த் வரைக்கும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் 12:12 விண்டோ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு சஜஷன்னா அதுதான் சொல்வேன். ஏன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவீங்க, தூக்கம் ஒழுங்காக இருக்காது பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறதால. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து 12:12 வந்து ஒரு 8 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமே ஸ்டார்ட் பண்ணுங்கள், எந்த வந்து டயட் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும். ஸோ அதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபாஸ்டிங் ஹவர்ஸை. ஓகே, இப்போ இந்த பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரே ஒரு முட்டை எடுத்திருந்தேன், அதை நல்லா பீட் பண்ணியிருந்தேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, பெப்பர் சேர்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஆயில் ஊற்றக்கூடாது. இது மாதிரி நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும், எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்தக்கூட. அதனால் உங்ககிட்ட நான்ஸ்டிக் தவா இருந்தால் அதில் இந்த பிரெட் ஆம்லேட் ரெடி பண்ணிக்கோங்க. முட்டையை ஊற்றிட்டு அது மேலே 2 பிரெட் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் லைட்டாக கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன், ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். டயட்டில் இருந்தால் இந்த கெச்சப்லாம் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக சேர்க்கலாம், ஆனால் ரொம்ப கம்மியான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட தான் சேர்த்துருந்தேன் சாஸு. உங்ககிட்ட சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. ஸோ அது மேலே வந்து வெங்காயம், குக்கும்பர், தக்காளி, ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து கேரட் கூட அது மேலே துருவி ஆட் பண்ணலாம், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அது மேலே கொஞ்சமாக வந்து பீஸாக்கு சேர்க்குற அந்த சீசனிங்லாம் இருந்தது, ஆரிகானெல்லாம். ஸோ அதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். இது சேர்த்துட்டு அப்படியே வந்து திருப்பி போட்டு 2 பக்கமும் எடுத்திங்கன்னா பிரெட் ஆம்லேட் ரெடி. நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு பசி எடுக்காது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு தான் உங்களுக்கு பசி எடுக்கும். ஸோ சாப்பிட்டுக்கலாம், நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ இது டின்னருக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிரெட் மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கணும், தேவைப்பட்டால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சதெல்லாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டே வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். டெலிவரிக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணியிருந்த இந்த 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரெட் ஆம்லேட், அப்புறம் சேலட், அப்புறம் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி, அப்புறம் வந்து ஓட்ஸ் ஸ்மூத்தி. ஸோ இதுதான் டிஃபால்ட்டாக இந்த ஒரு 4 ரெசிபி தான் நான் வந்து மாற்றி செய்வேன். ஸோ இது நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு திகட்டாது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த 4 ரெசிபி தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறதால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதில்ல, ஃப்ரூட் சாப்பிட்டுக்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி நான் போயிடுவேன். ஸோ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வெயிட் லாஸில் இருக்கிறதே மறந்துடுவோம். ஸோ வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். நான் ஒரு 3 டைம்ஸ் கிட்டே இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். 16 ஹவர்ஸாக இருந்தாலும் சரி, 12 ஹவர்ஸாக இருந்தாலும் சரி. நான் அதில் வந்து எப்பயுமே இட்லி தோசை மட்டும் சாப்பிடவே மாட்டேன். ஸோ அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ரைஸ் மட்டும் லஞ்சுக்கு மட்டும் சாப்பிடுவேன், மித்த டைம் சாப்பிடவே மாட்டேன். ஸோ அதனால தான் வெயிட் லாஸ் எனக்கு குயிக்காகவும் சீக்கிரமாகவும் ஆச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுட் ரூட்டீன் நான் ஃபாலோ பண்ணுறதுல வந்து அப்பப்போ ரைஸ் காட்டுறேன். ஸோ அது வந்து அவ்வளோவா நான் எடுத்துக்க மாட்டேன் நான் ஃபாஸ்டிங் இந்த டைமில். ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இட்லி தோசையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸு. ஆனால் உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்குலாம் இட்லி தோசை தான் சாப்பிட்டாகிற கட்டாயம் இருந்துச்சுன்னா ஒரு தோசை 2 இட்லி அந்த மாதிரி சாப்பிடுங்க. தோசைக்கு ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தோசை கூட இட்லி கூடலாம் நீங்கள் கொஞ்சம் நிறைய வெஜிடபிள், சாம்பார் நிறைய எடுத்துக்கோங்க. அது கூட சுண்டல் ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வயிறு ஃபில்லிங் ஆயிரும். அதுமாரி குக்கும்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வயிறு ஃபில்லிங் ஆகும், வெயிட் லாஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இன்னொன்று, நார்மல் தோசை சாப்பிட்றத விட முட்டை தோசை மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அது இன்னும் வெயிட் லாஸ்க்கு பெட்டராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் குயிக்காகவே பண்ணியிருந்தேன். ஒரு சில பேர் வந்து வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது. சில பேர் வந்து இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கூட வெயிட் லாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். மேபி அது கூட ரீசனாக இருக்கலாம் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரிக்டாக வந்து டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வெயிட் லாஸ் ஆகும்.
ஓகே. இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நட்ஸ் அது கூட கொய்யாக்காய் சாப்பிட்ருந்தேன். நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்னு பார்த்தேன். ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் இருந்தது. ஸோ அதில் ஜூஸ் போடலான்னு பார்த்தா கரண்ட்டும் போயிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு. ஸோ நாளைக்கு தான் நெல்லிக்காய் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும்போது எப்பயுமே லைட்டாக சாப்பிட்ருங்க. நட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அதுமாரி தான் இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் விட்டு தான் லஞ்சு சாப்பிட்ருந்தேன். லஞ்சுக்கு வந்து நேற்று வந்து மீன் வந்து மசாலாலாம் பெரட்டி வச்சுருந்தேன் இல்லையா ஃப்ரிட்ஜில். ஸோ அது நல்லா ஊறி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து நல்லா சூடாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சாதம், அதில் நேற்று வச்சு மீன் குழம்பு இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா தான் இன்றைக்கி சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அது கூட கொஞ்சமாக குக்கும்பர், அப்புறம் வந்து 2 ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வச்சு லஞ்ச் சாப்பிட்டாச்சு. ஸோ மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நேற்று நைட் வச்சது இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக வச்சு மீன் குழம்பையும் ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்லாம் எதுவும் சாப்பிடல. ஏதாவது கிரேவிங் பசி இருந்தால் மட்டும் தான் ஈவினிங் ஸ்நாக் சாப்பிடுவேன். பட் இன்றைக்கி எதுவும் இல்லை. ஸோ அப்படியே டின்னர் வந்தாச்சு. டின்னருக்குமே இன்றைக்கி சாதம் தான் சாப்பிட்டுருந்தேன். ஏன்னா மீன் குழம்பு இருந்தது. ஸோ நைட்டோட காலி ஆகிடும். ஸோ அதனால் லஞ்சுக்கு செய்யும்போதே சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். ஸோ அதை டின்னருக்கும் வச்சு சாப்பிட்டுருந்தேன். எனக்கு வந்து மீன் குழம்பு, அருணுக்கு மட்டும் சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன். அவங்க வந்து மீன் குழம்பு சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சப்பாத்தி எப்படி ஆயிலெலாம் சேர்க்காமல் நல்லா சாஃப்டாக சுடுதுன்னு சொல்லி. ஸோ ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 கப் மாவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதில் உப்பு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கரெக்டாக நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே மாவு பிசையும் போது கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி சுடும்போதும் ஆயில் சேர்க்க மாட்டேன். இது ரெகுலராகவே சேர்க்க மாட்டேன். டயட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆயிலே சேர்க்காம தான் சப்பாத்தி நான் செய்வேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இதில் மெயின் டிப்ஸே வந்து சப்பாத்திக்கு நீங்கள் மாவு பிணையிறீங்கன்னா ஒரு மணி நேரமாச்சும் அதை நல்லா ஊற வச்சிடணும். ஸோ அப்போ தான் மாவு ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து நாளைக்கு டின்னருக்கோ இல்லை நாளைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே மாவு வந்து நல்லா பிணைஞ்சி வச்சுருவேன். பிணைஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து அதை வந்து சப்பாத்தி சுட்டுக்குவேன். ஸோ அப்படி நைட் டின்னருக்கு செய்ய போகிறேன்னா காலையிலே வந்து மாவு பிணைஞ்சிருவேன். எப்போயாவது ரேராக தான் இந்த மாதிரி திடீர்னு சப்பாத்தி செய்யணும்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து மாவு பிணைஞ்சி வைப்பேன். மற்றபடி வந்து முன்னாடி நாளே வந்து மாவு பிணைஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அதுமாரி நிறைய நாளும் வச்சு மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த 1 டே ஃபுல்லாக வந்து காலி பண்ணணும். ஸோ அளவாக தான் வந்து மாவை வந்து பிணைஞ்சி வைப்பேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, காற்று எதுவும் போகாத அளவுக்கு. ஸோ அப்போ தான் மேலே மாவு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க, காற்று உள்ளே போகாமல் நல்லா மாவு ஊறி வந்துடும். சில பேர் இது மேலே ஆயில் அப்ளை பண்ணி வைப்பாங்க. ஸோ நான் ஆயிலே சுத்தமாக யூஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ அதனால் வந்து ஆயில் கூட இது மேலே அப்ளை பண்ண மாட்டேன். அதனால் இந்த மாதிரி வச்சுருவேன். ஸோ மாவு நல்லா ஊறி வந்துடும், உள்ளே காற்றும் போகாது. மாவு பிணைஞ்சி வச்ச கையோடு அப்படியே என்னோடய டின்னரையும் நான் முடிச்சிட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டின்னருக்கு வந்து சாதம் தான் சாப்பிட்ருந்தேன். அது கூட பேலன்ஸ் இருக்கிற மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, கொஞ்சமாக குக்கும்பர் வச்சு டின்னர் முடிச்சிருந்தேன். டின்னர் வந்து இன்றைக்கி ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்ருந்தேன். ஏன்னா அருண் ஆஃபீஸ் விட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க சீக்கிரம் வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும், பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும்னு சொல்லி டைம் அப்படியே போயிடும். கடகடன்னு தான் என்னோடய டின்னர் நான் சாப்பிடுவேன். பட் இன்றைக்கி அவங்க லேட்டாக வந்ததால் ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து டிவி பார்த்துட்டே தான் டின்னர் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கும் பாப்பாக்குமே சாப்பாடு ஊட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளில போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அருண் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்து அருண் வரத்துக்கு 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வரும்போது அருண் வாழைப்பழம், அப்புறம் வந்து வாட்டர்மெலன் இதாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாழைப்பழம் வந்து ரெகுலராக எங்களுக்கு தேவைப்படும். தம்பிக்கு வந்து கஞ்சி செஞ்சு கொடுப்பேன், வாழைப்பழம் ஆப்பிள். ஸோ அதனால் அது தீர்ந்துடுச்சு. ஸோ அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க நிறையவே. அப்புறம் வாட்டர்மெலன் பாப்பா ஒரு 2 நாளாக வந்து வாட்டர்மெலன் கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதனால் ஒரு வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அருணுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுமே சாப்பிட்ருந்தாங்க. அருண் வந்து மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ அவங்க வந்ததும் அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அது கூட வந்து சிம்பிளாக முட்டை பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு அருண் வந்து சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். ஏன்னா நேற்று வந்து நான்வெஜ் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்லாம் செஞ்சுருந்தேன் இல்லையா. ஸோ கிச்சன் லைட்டாக ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன்.
எப்பயுமே நான்வெஜ் செஞ்சால் கரெக்டாக அதை சாப்பிட்டு முடித்ததும் இது மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவேன். மீன் குழம்புன்றதால அடுத்த நாள் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஏன்னா மீன் குழம்பு இப்போ தான் காலியாச்சு. ஸோ அதனால் வந்து மீன் குழம்பு ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கிச்சனை ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். நான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் ரெடி பண்ணேன் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் அந்த கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த லிக்விட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதை வச்சு துடைக்கும் போது கிச்சன் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த பேட் ஸ்மெல்லே வராது, அந்த கவுச் ஸ்மெல் இருக்கு இல்லையா, ஸோ அது வராமல் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தேன். மேபி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் சொல்கிறேன். கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து லைசால் இருக்கு இல்லையா, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது. ஸோ லைசால் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபினாயில் இருக்கும் இல்லையா, ஸோ அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து ஒரு ஆஃப் லெமன் அப்புறம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் துடைக்கிற துணி இருக்கு இல்லையா, காட்டன் துணியோ எந்த ஸ்பாஞ்சோ இருந்தாலும் சரி, ஸோ அதில் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக துடைச்சிருங்க. ஸோ கிச்சன் நல்ல வாசனையாக அந்த பேட் ஸ்மெல் வராமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். இந்த லிக்விடை வச்சு கிச்சன், கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ், அப்புறம் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இந்த லிக்விடை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல க்ளீன் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் தூங்க போயிருந்தேன். டே 11 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டே 12 பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் கேஸ், பாய் அண்ட் குட் நைட்.